வணக்கம் மக்களே, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நேற்றே வந்து தொண்டர்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி காலையிலேருந்தே பயங்கரமான கூட்டம் வந்துருச்சு. ஸோ கட்டு கடந்த கூட்டம்னே சொல்லலாம். மதுரையை மொத்தமாக சம்பிச்சுன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு வந்து கூட்டம் வந்தது. இந்த மாநாட்டில் வந்து முக்கியமான நிகழ்வுகள் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு. தளபதியை வந்து கோடிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, சிஎம் விஜய் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு அருமையாக இருந்துச்சு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா தொண்டர்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன் பார்த்திங்க அப்படின்னா காலையிலேருந்தே அவங்க வெயிட் பண்ணி தளபதி விஜயை பார்க்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து செமையாக வெயில் கொளுத்திருச்சுங்க. ஸோ வெயில் வந்து பயங்கரமாக இருந்தனால அங்கே உள்ள தார்ப்பாயெல்லாம் எடுத்து சிலர் வந்து போத்திக்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சிலர் மயக்கம் அடைஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக ட்ரோனை வந்து பயன்படுத்தியிருக்காங்க தாவேகா மாநாட்டில். ஸோ ட்ரோனை பயன்படுத்தி அந்த ட்ரோன் மூலமாக வந்து எல்லாருக்குமே வந்து தண்ணீரை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ பாய்ச்சிருக்காங்க. ஸோ அதன் மூலமாக வந்து அவங்க வந்து கூலாக இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு முயற்சியை எடுத்து அதை பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வெயில் இந்த அளவுக்கு அடிக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கல. ஸோ அதை வந்து சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணி மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ தொண்டர்களுக்கு தான் இந்த இடத்துல நன்றி சொல்லணும். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, தளபதி விஜயை பார்த்துட்டு அவரோட ஸ்பீச்சை கேட்டுட்டு தான் போவோம்னு சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து வெற்றியே, தலைமகள வெற்றி கழகத்தோட மிகப்பெரிய வெற்றி அதுதான். ஸோ இந்த க்ரௌட் புல்லிங்கை வந்து தளபதி விஜயால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ மக்களோட ரெஸ்பான்ஸும் வேறு லெவலில் இருந்திருக்கு அப்படிங்கிறதும், தொண்டர்களோட ரெஸ்பான்ஸும் அதுக்கு மேலே இருந்திருக்கு அப்படிங்கிறதும், தளபதி வந்து இதை பார்க்கும்போது செம எமோஷனலாக இருக்கார். ஸோ அந்த பிக்குமே வந்து இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை பார்த்தா நமக்கே பயங்கரமாக இருக்குது. ஸோ தளபதி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற மொமெண்ட்டை நினச்சி பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. ஸோ தொண்டர்கள் எல்லாருமே வேறு லெவல் சம்பவம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மாநாடு முடிஞ்சதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் மதுரை சாலை ஃபுல்லாக கிளியர் ஆகிட்டு இருக்குது. அந்தளவுக்கு வந்து டிராஃபிக்காக இருக்குது. ஸோ சம்பவம் பண்ணியிருக்காங்க, மிகப்பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க. இது எத்தனை நாள் வந்து இந்த கதறல்ஸ் இருக்க போகுது தளபதி பேசுனதுக்கு அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ அரசியலில் எப்படி ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ண போகுது. இப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் மீடியாவிலேருந்து நேஷனல் மீடியா வரைக்கும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தளபதி பேசுனது எல்லாத்தையுமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை க்ரியேட் பண்ணியிருக்கு தமிழக அரசியலில். இன்னும் 8 மாத காலங்கள் தான் இருக்குது. ஸோ தளபதி விஜயோட நகர்வு மேலும் மேலும் வந்து இன்னும் அதிக இம்பாக்ட் வந்து க்ரியேட் பண்ணுங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.